முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இதுதான் அந்த முகப்பு. இதுக்குள்ள நினைவேந்தல் ஆரம்பமாகிட்டுது. நாங்கள் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போயுமே மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. மறக்க முடியாத அந்த நினைவுகளை நினைச்சு கூட்டம் கூட்டமாக வாகனங்களில் வந்து இன்றைக்குமே அஞ்சலி செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயுமே மறக்க முடியாத ஒரு நாள். தமிழ் இனம் கருவறுக்கப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லலாம். என்று சொன்னால் கொத்து கொத்தாக அழிந்த நம் இனம், அதை அழிந்த அந்த நினைவேந்தலை இன்று நாங்கள் நினைவேந்துகின்ற இந்த தினத்திலே, இந்த முக்கியமான நினைவேந்தல் நடைபெறுகின்ற அந்த இடத்திலே நான் நிற்கின்றேன். உண்மையாகவே இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறத நினைக்கல உண்மையாக புல்லரிக்குது. இவ்வளவு மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த அவர்கள் இறந்ததின் அந்த சுவடுகளை அந்த படங்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே பேனர்கள் மூலம் படங்களாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற போதே உண்மையாக புல்லரிக்கின்றது. ஒவ்வொரு தமிழனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு இந்த போரிலே மாண்டிருக்கின்றான் என்று நினைக்கின்ற போது எங்களுடைய அந்த 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 ரத்தம், அந்த தமிழ் ரத்தம் துடிக்கின்றது, கொதிக்கின்றது, அழுகின்றது. எங்களுடைய தமிழினம் அழிந்ததின்ற அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்துறதை நினச்சி உண்மையிலேயுமே ஒரு வருத்தத்தோடு நான் அதை தெரிவித்து கொள்ளுகிறேன். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள், கடுமையான வெயில். ஆனால் மக்கள் இந்த வெயிலுக்குள்ளே தான் அந்த மக்கள் அன்றைய தினம் கொடுமையை அனுபவிச்சிருப்பார்கள். இந்த இடத்துல அந்த மாதங்கள், இந்த மாதத்தை நினைச்சு பார்த்தால் இதுக்கு முன்னைய மாதங்கள் எல்லாமே கடும் வெப்பம் நிறைந்த மாதம். சனக்கூட்டம், சாப்பிட உணவில்லை. அப்படியாக அந்த நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வரும்போது குடிச்சிட்டு வந்தோம். அதில் வரைக்குள்ள அந்த கஞ்சிக்கு அடிபட்டே நெரிசல் பட்டே பலர் இறந்திருக்கிறார்கள் என்று அங்கே நின்றவர்கள் கூறினார்கள். அப்படியான அந்த நினைவேந்தலுக்குத்தான் நாங்கள் இந்த கஞ்சியை கொடுக்குறோம்னா அதை ஞாபகப்படுத்துகிறோம். நாங்கள் எவ்வாறு அந்த கஞ்சிக்கு அடிபட்டோம், ஆனால் அன்றைக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம், அதை நினைக்கிறதுக்கு அதை நினைச்சு கொண்டு கொடுக்குறோம் என்று சொல்லி பலர் தெரிவிச்சிருந்தார்கள். நாங்கள் அதை குடிக்கல. அப்படியான அந்த மண்ணில் நிற்கிறோம். எங்கள் தமிழினம் அல்லல் பட்ட மண்ணில் நிற்கிறோம். அதை பார்க்கும்போது உண்மையாகவே உள்ளம் பரிதவிக்குது. சதை மலைகள் நடுவில் இது என் பிள்ளை என்று விதி, என் அம்மா அப்பா என்று விதி, என் தங்கச்சி என்று விதி, என் தம்பி என்று விதி, என் மனைவி என்றும் கணவன் என்றும் உறவுகளை தேடி தேடி உருக்குலைந்து போனார்களே என் மக்கள். பசி என்றும் குழந்தைக்கு புஸ்தம் கொடுக்க ஏதுமன்றி பரிதவித்து நின்றார்களே. தாகம் என்று தண்ணீர் தேடி சென்றவர்கள் வராமலே போன இடத்தில் புதைந்து போனார்களே. பல்குழல் பீரங்கிகள் பாலென்றும் பாய்ந்து விட இருப்பிடமெல்லாம் விட்டு போய் வீதிகளும் வேலிகளும் மரஞ்செடி கொடிகளும் உங்கள் உடலங்களையும் உடைகளையும் தாங்கி மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். மதிய நேரமாக இருந்தாலும் அந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதிகமான வெப்பமாக இருக்குது. இன்றைக்கு வெயிலாக இருந்தாலும் கூட மக்கள் அந்த அஞ்சலி செலுத்தணும் என்ற அந்த மனநிலையோடு வரதை காணக்கூடியதாக இருக்கு.
இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்துல அதிகமான இந்த படங்கள் காணப்படுகிறது. இந்த படங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லுது. இந்த மக்கள் பட்ட அவலத்தினுடைய அந்த வேதனைகளை அந்த படங்கள் எடுத்து காட்டி நிற்கிது. அந்த படங்களை உற்று நோக்கினால் அந்த படங்களில் நாங்கள் அந்த துன்பங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பங்கருக்குள்ள செல் விழுந்ததும், உயிரிழந்த உறவுகளை மடியில் வச்சு அழுகிற உறவுகள், உணவுக்காக லைனில் நிற்கிற உறவுகள், அப்படி இருக்க இடம் இல்லாமல் எங்கெங்கே இருக்கையிலுமோ அப்படியாக கிடைக்கின்ற இடங்களில் இருந்த மக்கள், இருக்கிற மக்கள் போன்ற பல மக்களுடைய அந்த சோகங்களை இதில் காணக்கூடியதாக இருக்குது. அந்த படங்களை நாங்கள் ஒரு அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் தொங்கல்ல இருந்து. இதெல்லாம் வந்து பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே குடும்ப சகிதமாக அப்படியே நடந்து போயினோம். இதில் எங்கேயோ செல் விழுந்த இடத்துல அப்படியே குடும்பமாக இறந்திருக்கணும். ஒருத்தர் தன் பிள்ளையை வச்சுக்கொண்டு மற்ற இறந்த இன்னொரு மகனையும் பார்த்து கொண்டு அப்படியே அழுது கொண்டு இருக்கிறார். ஒவ்வொன்றும் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த அவலங்களை எடுத்து காட்டி நிற்கிது. இதை பாருங்கள், அந்த என்னென்னு சொல்கிறேன், அந்த வாயு குண்டுகள், ரசாயன குண்டுகளால் அந்த அப்படியே எல்லாம் அவிஞ்சு போய் அப்படியே வெள்ளை தோல் தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு சிறுவனுடைய உடம்பு தெரியுது. அப்படியான அவலங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் தலையில் காயம், முகத்திலே ரத்தத்தோடு அப்படியே இருக்கிறார்கள். இதில் பாருங்கள், தங்களோட உறவுகளை தோளில் சுமந்த வண்ணம் அப்படியே இருக்கணும், எல்லாம் அடிபட்டு காயங்களோடு. இதில் பாருங்கள், இருக்க இடம் இல்லாமல் வாகனத்துக்கு கீழே இருந்து எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் பாருங்கள், மக்கள் அப்படியே நடந்து வேறு இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். அதுக்கு பின்னால் குண்டு வெடித்து புகை தெரியுது பாருங்கள், புகை கிளம்புது. இதில் பாருங்கள், ஒரு ஐயா ஒரு ஆள் இறந்துருக்கிறார், கையை காணையில் அப்படியே இறந்து பெரிய அவலமாக இருக்குது. இதில் பாருங்கள், இதில் மிகப்பெரிய அவலமாக இருக்குது. இதில் ஏதோ பொருள் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. இஞ்சாலையெல்லாம் அப்படியே விழுந்து 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 எல்லாரும் காயக்காரராகவே இருக்கிறாங்க. யாரை யார் பார்க்குறன்னு தெரியாத மாதிரி இருந்திருக்கிறாங்க. இந்த அவலங்களை நினச்சி நாங்கள் இந்த இடத்துல நின்று இதை பார்க்கல எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த சனம்னு சொல்லி மக்கள், எங்களுடைய இன்னும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்கள் நினைக்கல அழுக தான் வருகுது. இது பாருங்க, ஒரு வங்கர் மாதிரி ஒன்று கட்டி இருக்குது. இங்கே பாருங்க, தாய் பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிறா. அந்த பிள்ளைக்கு வந்து உணவில்லாமல் இன்னும் தெரியல. அந்த பிள்ளைகளுடைய அந்த உடலுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, பிள்ளையை பார்க்குறதா, தங்களுடைய உயிரை பார்க்குறதா, பிள்ளைக்கு உணவு இருக்குதா, என்னத்தை பார்க்குறேன்னு தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இனம் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இறந்த நாள் தான் இன்றைக்கு. அதுன்ற அவலங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, சின்ன பிள்ளைகள் தாயை இழந்தோ தந்தை இழந்தோ அழுகுதுகள். ஒன்றையும் வெளிப்படுத்தி நிற்கிற ஒவ்வொன்றுமே அவலம் தான். ஒவ்வொரு படமுமே அவலத்தை சொல்லி நிற்குது. இதில் அழுகுது, அந்த சின்ன குழந்தை அழுகுது. இதில் பாருங்க, எல்லாம் இறந்து கிடக்கினோம். கடவுளே, எவ்வளவு அவலங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த உறவுகள் எவ்வளவு சந்திச்சிருக்குங்க பாருங்க. பாருங்க, அந்த வாகனத்துக்கு கீழே காலில் ஏதோ காயம் அடிபட்டிருக்குது அவருக்கு. அப்படியே படுத்திருக்கிறார். தனக்கு நடக்க இல்லாத நிலைமையில் ஏதோ படுத்து அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்க நிலைமை, எந்தளவு வயதுக்கார சின்ன பொடியன். இதில் பாருங்க, இதில் எல்லாம் இறந்த உடம்புகள் தான், இறந்து போயிருக்கணும். இறந்த சின்ன பிள்ளையும் நினைக்கிறேன் தந்தையும் மகளுமோ தெரியல, அப்படித்தான் தெரியுது. அப்படி பார்க்கல, ரெண்டு பேருமே பக்கத்தில் ஒருவர் பார்த்த மாதிரியே இறந்து கிடக்கினோம். அது அப்படியே அவலத்தை வெளிப்படுத்துது.
காலங்கள் உருண்டோடலாம், ஆனால் அந்த பட்ட அவலங்கள் ஆளாது. அதனை நினைத்து பார்க்கையிலே உண்மையிலேயே ஒவ்வொரு கணமுமே வந்து மிக ஒரு ஒரு மனதளவில் பெரிய ஒரு இது ஏற்படுது. வேண்டாம் இது பாருங்க, இந்த அவலத்தை பாருங்க, இதில் எவ்வளோ அவலங்கள் இருக்குன்னு சொல்லி ஒன்று பாருங்க. குடும்பமாகவே நான் நினைக்கிறேன் அக்கா தம்பின்னு சொல்லி அப்படி எல்லாருமே ஒரே அடியாக வந்துருக்குறாங்க. இதில் பாருங்க எல்லாரும் காயப்பட்ட உறவுகள் தான். கடவுளே, இந்த முள்ளிவாய்க்கால் இதுகளை பார்க்க கிடைச்சிருக்கு. இப்பயுமே மக்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், வந்த வண்ணமே இருக்கிறார்கள். வந்து தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணமே இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் அந்த மெயின் ரோட்டில் இருந்து முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு போகிறதுக்கு அந்த மெயின் ரோட்டில் இப்படி ஒரு இடம் கொண்டு வச்சுருக்கிறாங்க. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வளாக வீதின்னு சொல்லி அதில் வச்சுருக்கு. எமது உறவுகளை தொலைத்த இடம். அதில் ஒரு ஆள் வந்து கை இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே இதால் தான் அப்படியே முள்ளிவாய்க்கால் அந்த நினைவேந்தல் இடத்துக்கு போகிறது. இதான் அந்த இடம். இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது. நீங்கள் வாராக்கள் இதில் பார்த்துட்டு ஒரு 100 மீட்டர் தான் இப்படியே நடந்து இப்படியே நடந்து போனீங்கன்னு சொன்னால் இதால் போகும். அந்த வாகனங்கள் எல்லாம் வருது, அங்கே இருந்தால் வருது. ஒரு 100 மீட்டரில் அந்த இடம் இருக்குது. மறக்காமல் வந்து பார்க்கலாம்.